திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். 2006-2007 கடந்த அரசு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ததில் ஆதிதிராவிட மக்களுக்கு உண்டான சிறப்பு உட்கூற திட்ட நிதியை மனமாற்றம் செய்து பொது திட்டங்களுக்கு அதிகமாக செலவழித்து எந்த திட்டத்திற்காக நிதியை ஒதுக்குகிறார்களோ அந்த திட்டத்திற்கு நிதி சொற்ப அளவிலே செலவழித்து இந்த மக்களுக்கு துரோகம் செய்த காரணத்தினால்தான் கடந்த அரசு இந்த முறை இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற பொழுது அதை நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது சுட்டி காட்டினேன். ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒதுக்குகின்ற நிதியை வேறொரு திட்டங்களுக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்கள், இது முழுக்க முழுக்க ஆதி திராவிட மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்று நேரடியாக அவையில் நான் பேசியிருக்கிறேன். குறிப்பாக மகளிர் திட்டத்திற்கும் பொது விநியோக திட்டத்திற்கும் இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த அரசு கடந்த அரசை போல் இல்லாமல் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தாவேகா அரசு, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெருமளவில் பெற்று ஆட்சி அமைந்திருக்கின்ற இந்த அரசு இந்த மக்களுக்கு உண்டான ஒதுக்குகின்ற நிதியை முழுமையாக இந்த திட்டத்திற்கு ஆதிதிராவிட நல திட்டத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இங்கே நாங்கள் முன்வைக்கின்றோம். அதற்கு எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு முன்னோட்டமாக எப்படி அரசு ஒரு நிதிநிலை அறிக்கையை வெளியிடுகின்றதோ அதே போல் ஒரு சில பாட்டாளி மக்கள் கட்சி கூட விவசாயத்துறைக்கு மட்டும் ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையை தொடர்ச்சியாக அவர்கள் வழங்கி கொண்டு வருகிறார்கள். புரட்சி பாரதம் இயக்கமும் கடந்த 3 ஆண்டுகளாக நிழல் நிதிநிலை அறிக்கை, அதாவது SC/ST மக்களுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கு மட்டும் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருந்தோம். கடந்த 2 வருடமாக அது பல்வேறு வேலை காரணமாக அது நின்றுவிட்டது. ஆக இந்த முறை இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதை பின்பற்றி இந்த அரசு செயல்படுத்தினால் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை நல் உதவிகளையும் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சமாவது அவர்கள் முன்னேறுவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். கடந்த அரசு ஒரு 50% செலவழித்திருந்தால் கூட இந்த மக்கள் கொஞ்சமாவது வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிருப்பார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 80% செலவழிக்காமல் பொது திட்டத்திற்கு செலவழித்து இதை மக்களுக்கு துரோகம் இழைத்தது. ஆகவே புதிய அரசு நாங்கள் கொடுக்கின்ற இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை போல் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அவர்கள் கொடுத்தால் கண்டிப்பாக இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் இன்றைக்கு உங்கள் முன்பாக கொடுக்கின்றோம். கொடுக்கலாம் எல்லாரும் எடுத்துங்க. ஆளுக்கு ஒரு புக் வச்சுருக்கீங்க. மாற்றப்படக்கூடாது. ஆவணத்தின் மைய கருத்து என்னவென்றால், சிறப்பு உட்கூற திட்ட நிதியின் பெரும் பகுதி பொது திட்டங்களில் கணக்கிடப்படுவதாகவும் அதனால் பட்டியலின மக்களுக்கு நேரடி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பதாகும். ஒதுக்கப்பட்ட நிதியில் எவ்வளவு தொகை உண்மையில் பட்டியலின மக்களை நேரடியாக சென்று அடைந்தது,
ஒவ்வொரு ஆண்டும் செலவிடப்படாத நிதி எவ்வளவு, அதன் காரணம் என்ன, சமூக தணிக்கை நடத்தப்பட்டதா, தனி பட்ஜெட் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், ஆதிதிராவிட மக்களுக்கென்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு நிதி நிர்வாகத்தில் அதிக அதிகாரம் வழங்க வேண்டும், ஆண்டுதோறும் செலவினம் மற்றும் பயனாளிகள் குறித்த வெளிப்படையான அறிக்கை வெளியிட வேண்டும், நிலம், கல்வி, தொழில் முனைவோர் மேம்பாடு, மருத்துவக் கல்லூரிகள், வேளாண் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், விடுதிகள், வேலைவாய்ப்பு, தொழில் கடன் போன்ற நேரடி முன்னேற்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். சிறப்பு உட்கூறு திட்ட நிதியை பொது திட்டங்களுக்கு பயன்படுத்துவது சட்ட ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் சரியா? பட்டியலின மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட அரசு எந்த குறியீடுகளையும் பயன்படுத்துகிறது? ஒதுக்கப்பட்ட நிதியின் விளைவுகள் குறித்து ஆண்டுதோறும் வெள்ளை அறிக்கை வெளியிட முடியாதா? சமூக தணிக்கை மற்றும் சட்டமன்ற கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டாமா? பொருளாதாரம், நில உரிமை, வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்க்கை தர முன்னேற்றத்திற்கே பயன்படுத்தப்பட வேண்டும். அதுவே அரசியலமைப்பின் உண்மையான நோக்கத்தையும் சமூக நீதியையும் நிறைவேற்ற வேண்டும். நன்றி. ஆகவே புரட்சி பாரதம் கட்சியின் நோக்கம் இதுவே ஆகும்.